ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில்லையும் பீக்கங்காய் அறுவடை பண்ணுற மாதிரி காய் பாருங்க, அழகாக இருக்குது. இன்னொரு காயும் இருக்குதுங்க. பார்த்து பார்த்து பண்ணி விடணுங்க, அப்போ தான் காய் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். பாருங்கள், பொள்ளங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி பிஞ்சு வரும்போது பார்த்து நம்ம பண்ணி விட்டால் தான் அது காய் ஆகுதுங்க. வாங்க அடுத்து வந்து கீரைகள் அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா கீரை அப்படியே நிறைஞ்சி வலியுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு மாடியிலேருந்து தண்ணி கீழே ஊற்றுறதுனால அங்கே விதை கீழே விழுந்து தண்ணியில் இங்கே கீழே வர்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கீரைங்க தலை தலைன்னு பருப்பு கீரையிலேருந்து எல்லா கீரையும் கலந்து இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை, தலைன்னு. மாடியிலையா இருக்கட்டும் தரையிலையா இருக்கட்டும் கீரைக்கு பஞ்சமில்லை. நான் அந்த பக்கம் 4 இருக்குது பச்சை. இங்கே பாருங்க, பச்சை பாகலுங்க. இது பச்சை பாகலும் ஒரு விதை போட்டு விட்டுங்க, காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சூப்பராக இது வந்து தானாகவே பாலினேஷன் ஆகிக்குதுங்க. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து வெள்ளைப்பாகலுங்க. 2 கொடி பச்சை பாகல் 1, வெள்ளைப்பாகல் 2 இருக்குதுங்க. வெள்ளைப்பாகல் தாங்க அதிகம் இருக்கும். காய் வைக்கும் போது தான் எனக்கே தெரியுங்க. ஏன்னா வெள்ளைப்பாகல் தாங்க அதிகமாக விதை உளுந்து முளைச்சிது. பச்சை பாகல் வந்து நான் நட்டதுங்க. ஏன்னா பச்சை பாகல் வந்து விதை வந்து காலியாக ஸ்டேஜ் ஆகுதுன்றதுனால நான் நட்டு விட்டதுங்க. இது கொடி கொஞ்சம் நல்லா வரட்டும், பாவக்காய் கொடின்றதுனால எல்லா கீரையும் எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேங்க. சூப்பரான கீரைங்க. வாங்க மேலே போகலாம். வாங்க மாடியில் இருக்கிற பீக்கங்காவும் அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா காய் ஆகிடுதுங்க. பீக்கங்காய் இந்த முறை நிறைய காய் கொடுத்துருச்சுங்க. சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாகுதுங்க. சத்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம்னா வருங்க. நான் தான் வந்து வெயிலுக்கு என்ன சத்து கொடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக தாங்க காய் வரும் சைஸ். இப்படி காய் பாருங்க, எப்படி அறுவடை பண்ண நான் இப்போ இப்படி அறுவடை பண்ணுறேன் அப்படின்றதாங்க சொல்லணும். எப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தான் காட்டணும் உங்களுக்கு. எவ்வளோ லென்த்தாக பீக்கங்காய் அறுவடை பண்ண காலம் போய் இப்போ குட்டியாக அறுவடை பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் அறுவடைங்க. வெண்டைக்காவும் வந்துனே தான் இருக்குது. பாருங்க, சிகப்பு வெண்டையும் இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல் அறுவடையும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. காய் பாருங்க, அப்படி லைனாக வச்சுட்டு போகுது பாருங்க. ஃபஸ்ட்டு காய் அறுவடைங்க. அதாவது நம்ம மே மாதத்துலேயும் வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறோம். வெண்டைக்காய் செல்ல கவனிக்க வேண்டியது ஒன்று தாங்க. இந்த குருத்தில் கள்ளிப்பூச்சி இருக்கான்றதை மட்டும் நம்ம பார்த்து நசிக்க விடணுங்க. அதை மட்டும் பார்த்துக்கணுங்க, இல்லைன்னா தாக்கிடுங்க. காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க வெண்டைக்காய். எல்லாமே ஒரு காய் எடுத்தோம்னா ஒரு அளவாக ஒரு 10 செடியாவது போட்டால் தாங்க ஒரு வேலைக்கு நம்மளுக்கு வந்து காய் கரெக்டாக ஆகுதுங்க. ஒரு 2 நாளைக்கு சேர்த்தனோம்னா ஒரு வேலை பொரியலுக்கு ஆகிடுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிங்க. வெள்ளரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள் காய், நல்லா லென்த்தாக எவ்வளோ நீட்டு இருக்குதுப்பா. சூப்பரான வெள்ளரிங்க. இன்னைக்கு 2 வெள்ளரி இருக்குதுங்க. நல்லா சுத்தல் இல்லாத சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வெள்ளரி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அடுத்து உங்களுக்கு பொள்ளங்காய் அறுவடை காட்டுறேங்க. பொள்ளங்காவும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க வருது. சின்னதோ பெருசோ நம்ம காய் இயற்கை முறையில் விளைவிக்கிறதுனால சத்தான காய் தாங்க இது. வாங்க அடுத்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம்.
இலைமறைவு காய்மறைவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது எப்படி மறைஞ்சிட்டு இருக்குது பாருங்க இந்த பொருளுங்க. காய் பாருங்க. கத்திரி செடினா இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடைன்னே சொல்லாங்க. இந்த அளவுக்கு காய் வந்து நிறைய இருக்குதுங்க. பார்க்கவும் சரி, கலர்ஃபுல்லா இருக்குதுங்க காய். நல்லா இளம் கத்திரிக்காய்ங்க. அதுக்கு தான் சரி. இளசல்லே அறுவடை பண்ணிடலான்னு பண்றாங்க. இங்க ஒரு காய். கத்திரிக்காய் அறுவடையில வந்து ஒரு வகை வகையான கத்திரிக்காய் திருவிழா தாங்க நம்ம மாடி தோட்டத்துல. சூப்பரான கத்திரிக்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்க. இளஞ்செடியும் இப்போ வந்து நம்மளுக்கு அறுவடை குடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வாங்க இங்க இருக்கு கத்திரிக்காய். லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்தோம்னா போதுங்க. பூ டக்குன்னு எடுத்துரும். காய் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்துருங்க. பாருங்க. என்ன அருமையா இருக்கு. இந்த வெயில்லயும் நாம கத்திரிக்காய் அறுவடை பண்றோம். அதுவும் எப்படிங்க? தட்டு தட்டா அறுவடை பண்றோம். அப்படிதான் சொல்லணும். காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிக்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பா காயெல்லாம் வராத போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. செடி வந்து நம்ப அந்த அளவுக்கு கவனிக்கிறதுல தாங்க இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. இங்க ஒரு காய் இருக்கு. எப்படினாலும் ஏமாத்திருது. இதுவே பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு மேல வந்துருச்சுங்க. இன்னும் பழைய செடில காய் இருக்குதுங்க. இன்னும் அதுவுமே பறிக்கணுங்க. அதுவுமே எல்லாம் வளர்ந்துருச்சு. இல்ல இது வந்து பிஞ்சு. இந்த பக்கம் காட்டுங்க. குண்டு பவானி அறுவடை பண்ணலாம். இந்த பக்கம் இருக்கு. காய் பார்த்தீங்கன்னா, இது நெறைய காப்பு பிடிக்குதுங்க இந்த ரகம். இதில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விதைக்கு விட்டுலான்னு விட்டுட்டேங்க. ஏன்னா, இந்த ரகம் நம்மகிட்ட விதை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு காய் வந்து விதைக்கு விட்டுட்டேங்க. இந்த பிஞ்சுங்க எல்லாமே விதைக்கு தாங்க போகும். நான் வந்து இந்த காய் எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு அறுவடை பண்ணிட்டேங்க இத. காய் வந்து இன்னும் இது குடுத்துட்டே இருக்குதுங்க. மரமாட்டமே ஆயிப்போச்சுங்க செடி. இதுலயும் பாருங்க விதைக்கு ஒரு காய் போயிடுச்சுங்க. 1 2 போயிடுச்சுங்க. பறிக்க விட்டுட்டோம்னா அப்படியே விதைக்காயிரும். இதுல இருக்கு. கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. அடுத்த வாரம் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் இந்த செல்லு காய் இருக்கு. இருக்கும். இங்க இருக்கு பாரு. டபுள் கலர் பார்பிள். டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க கலர். சரி விதைக்க விட்டுடலாமா இதையும்? சரி. கத்திரிக்காய் நெறைய இருக்கிறதுனால விதைக்கே விட்டுறேங்க. ஏன்னா என்னால கத்திரிக்காயவே சமைச்சு சாப்பிடுற மாரியே இருக்குதுங்க. இங்க ஒரு கத்திரிக்காய். பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் பாருங்க. எப்படி தொங்குது பாருங்க. பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புது செடிங்க. புது செடில இவ்வளோ காய் பாருங்க. ஒரே சரியா எப்படி தொங்குது பாருங்க. இத வந்து உங்களுக்கு தனியா செடிய தூக்கி வெளிய வச்சு, உங்களுக்கு கவர் பண்ணா இதுல ஒரு 20 காய்க்கு இருக்குதுங்க. பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் தாங்க. என்ன அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அது. இங்க இருக்கு. இந்த காய் வேணா அறுவடை. இது காயே வித்தியாசமா இருக்குது. இது என்ன ரகம்னு தெரியல.
எல்லாமே புது ரகம் நட்டதுனால எது எப்படி காய் வைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லாம் வித்தியாசமா இருக்குது காய் பார்த்தா. அடடா! கீழே விழுந்துருச்சு. ஊதா நில கத்திரிலையும் ஒரு 3 காய் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கலாம். நிறைய பிஞ்சு எடுக்குதுங்க. சுமாரா எடுக்குதுங்க இந்த செடியும். இது விதைக்கு ஆயிடுச்சு. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 காய் பாருங்க, விதைக்கு அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. வாங்க, வெள்ளை நிற கத்திரிக்காயிலையும் ஒரு 4 காய் பறிச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 50 காய் தொங்குதுன்னு சொல்லாங்க. அவ்வளவு காய் இருக்குதுங்க இதுல. நான் இப்போதைக்கு இலசை மட்டும் கட் பண்றேங்க. பெருசா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா விதைக்கு விட்டுட்டுங்க. இப்படி அமுத்தி பார்த்தோம்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் அது அமுங்குங்கன்னா கொஞ்சம் இலசுங்க. அது கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் முத்திருச்சுன்னு அர்த்தங்க. இது வேணா கட் பண்ணோம்னா நல்லா முள்ளைங்க மாதிரிங்க, கையிலே நிக்க மாட்டேங்குது காய். எல்லாம் கீழே தான் விழுது. பாருங்க எப்படி தொங்குது. எல்லா காயும் விதைக்கு விட்டோம்னா விதைக்கு ஆகாதுங்க. அதனால தான் சரி, ஒரு சட்டிக்கு ஒரு 2 காய் இருந்தோம்னா போதும். போதும். வாங்க, அந்த பக்கம் ஒரு செடியில் ஒரு காய் இருக்கு. எவ்வளோ சூப்பரா எவ்வளோ இலசா இருக்குது பாருங்க. அப்படியே அப்படியே கடி சாப்பிடலாம் போல இருக்குங்க. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கொத்தவரங்காயும் இப்போ நல்லா 2வது அறுவடைங்க. ஏற்கனவே முதல் அறுவடை பண்ணிட்டுங்க. கொத்தவரங்காய் செடி மட்டும் பார்த்து தாங்க ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் செட்டை உடஞ்சா கூட முடிஞ்சுச்சு. இது ரொம்ப லேசான சட்டைங்க. காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செருக்கா இருக்குதுங்க. இந்த வெயில்லையும் நம்மளால இந்த அளவுக்கு செருக்க வளர்க்க முடியுது பாருங்க. இந்த நீர்ச்சத்து இந்த செடிக்கு சூப்பரா வளர்ந்துருக்குதுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. காய் பாருங்க, ஒன்று ஒன்று எவ்வளோ நீட் இருக்கு. நல்லா தப்பமாகவும் இருக்கு, நல்லா நீட்டாகவும் இருக்குதுங்க. கொத்தவரங்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நேக்காதாங்க இது வளர்த்த முடியும். இது கொஞ்சம் ரஃப் கொடுக்குற செடிங்க வளர்த்துறதுல. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனாலும் வாடிடும், தண்ணி கம்மியாக போனாலும் வாடிடும். அந்த மாதிரி சூப்பரான காய் பாருங்க. இன்னும் மற்ற செடிலாம் பூ எடுத்து இப்போதாங்க பிஞ்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடியில் மட்டும்தாங்க அறுவடை பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பூ பிஞ்சு எடுக்குதுங்க. பாருங்க, ஒரு 8 செடி இருக்குதுங்க. 8 செடியுமே இப்போதான் எல்லாம் பூ பாருங்க, பூ பிஞ்சு வருது பாருங்க. இன்னும் இதுக்கு அறுவடைக்கு வரணுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க, அத்திப்பழம் ஒன்று இருக்கு, பறிச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. எல்லாம் கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. பெரிய சைஸுங்க. வாங்க, 2 லெமன் பறிச்சுக்கலாம். வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு பழம் வேணுங்க. அதனால எல்லாம் பெரிய பழம் பாருங்க. நம்ம பழத்தை பறிக்க தாங்க அது மேலும் மேலும் தலையும். நம்ம இதே விட்டுட்டே இருந்தோம்னா வளராதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழத்தை அறுவடை பண்ணிக்கலான்ட்டு பண்ணுறாங்க. நல்லா பழமா இருக்கிறத மட்டும் பார்த்து அறுவடை பண்ணி. இந்த முருங்கை செடி அந்த பக்கம் தூக்கி வைக்கணுங்க. எல்லாம் இடம் ஒன்னோட ஒன்று இருக்குது. கொஞ்சம் பழுகட்டுமா? பறிச்சுக்கிட்டா போதும், அப்புறம் பறிச்சுக்கலாம். பாருங்க சூப்பரான பழம். வாங்க, வெள்ளை நாவல் பறிச்சுக்கலாம்.
வெள்ளநாவலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா நம்மளுக்கு குடுத்துட்டு வருதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பழங்கள் அறுவடை இருக்குதுங்க. அதோட பண்ண ஆரம்பிச்சா பண்ணிட்டே இருக்க வேண்டியது தாங்க. ஒண்ணு ஒண்ணா பார்த்து, பார்த்து நம்ம பண்ணிட்டே இருக்க வேண்டியது தாங்க. நானா தான் சரி இது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டு போயிர்றதுங்க. அன்னன்னைக்கு தேவையாக்கிற அளவுக்கு மட்டும் வெள்ளநாவல வந்து பறிச்சுக்கிறதுங்க. உண்மையிலே இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அமைஞ்சிருச்சுங்க. ஒவ்வொரு பழச்செடி வந்து அது நல்லா அமைஞ்சுச்சுன்னா, நல்லா காய் வைக்குதுங்க. அதான் நம்மகிட்ட அமையறது தாங்க இருக்கிறதுலே பெரிய விஷயம். பாருங்க கொத்து அப்படி எப்படி இருக்கு. பாருங்க அப்படியே சப்பிட்டு போயிடுது பாத்தியா? பாருங்க எப்படி சப்பிட்டு போயிட்டுருக்குது. கொட்டை மட்டும் அப்படியே சப்பிட்டு போயிடுதுங்க. அணிலு தான் வரும்னு நெனைக்கிறேங்க. குருவி இந்த மாரி கொத்தாது. அணில் தான் வரும்னு நெனைக்கிறேன். போதும். வாங்க அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளநாவல் பழம் பாருங்க. சூப்பரான ஒரு அத்திப்பழங்க. லெமன் ஒரு 5 பழம். வெண்டைக்கா. சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை. கொத்தவரங்காய் பாருங்க. இதெல்லாம் ஒரு தட்டு நெறைய இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒரு பெரிய அறுவடைங்க. அவ்வளோ ரப்பர் இருக்குதுங்க. கத்திரிக்காய் தட்டு ரப்பர் இருக்குதுங்க. நான் தான் வந்து இன்னும் இருக்குதுங்க செடியில கத்திரிக்காய். நான் தான் போதுன்னு விட்டுட்டேங்க. அந்த அளவுக்கு வகை வகையான கத்திரிக்காய் பாருங்க. எல்லா ரகத்தையும் சூப்பரா இதிலயே அடுக்கி விட்டுட்டேங்க இன்னைக்கு. உங்களுக்கு கத்திரிக்காவ காமிச்சு, காமிச்சு அறுவடை பண்ணதுனால, சரி நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோலன்றதுனால, ஒரே தட்டுலயே அடுக்கி விட்டுட்டேங்க. எல்லா வகையுமே குண்டு பவானிலேருந்து, பெங்களூர் பச்சை கத்திரிக்காய்லேருந்து, நீல் வெள்ளை நீட்ட கத்திரி, சேலம் பிளாக் பியூட்டி, ஊதா நீல கத்திரி, ஊதா குண்டு கத்திரி, நீலவரி கத்திரின்னு எல்லா கத்திரிக்காயும் ஒரே தட்டுலயே அடுக்கி விட்டுட்டேங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காங்க. நல்ல ஒரு பெரிய அறுவடைங்க இன்னைக்கு பீர்க்கங்கா. நெறைய காய் இருக்குது பாருங்க. ஒரு 3 கிலோ அளவு வர அளவுக்கு பீர்க்கங்காங்க இன்னைக்கு அறுவடை. வெள்ளரிக்காய் 1 கிலோவுக்கு மேல வருங்க. பொடலங்காங்க. அதுவும் 1 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அறுவடைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீரைங்க. பருப்பு கீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு எல்லாமே கலந்து இருக்குதுங்க. பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க தட்டுங்க. இது ஒரு மே மாசத்துலயும் ஒரு சூப்பரான அறுவடை. அடுத்த வீடியோ உங்களுக்கு மண்டே வருங்க. பாருங்க. பாய்.